இப்போ இந்த எண்டோஸ்கோப் கேமராவை இந்த காக்டெயிலி வங்கில் நான் வந்து விட போகிறேன். அது வந்து இந்த ஃபோனில் தெரியும். அண்ட் இப்போ வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் தெரியுதான்னு பாரு பர்னி. தெரியுதா அது? தெரியுதுங்க. உள்ள போங்க. தெரியுதா ஏதாச்சும்? நல்லா உள்ள போகணும். இருங்க, நான் இந்த பக்கமாக இருந்தேன்னா உள்ளே போகும். தெரியுதா பர்னி? என்ன தெரியுது? தெரியுது. இன்னும் வெட்டி வேணா பார்க்கலாம். போயிடுச்சு. தெரியுதான்னு பாரு. தெரியுது. உள்ள போ. மண்ணில் போட்டு இது பண்ணீங்கன்னா எப்படி? மண்ணில் அது போய் உடஞ்சிக்குது. அங்கே போகுது பார்த்தீங்களா? லெஃப்டில் போகுது. நம்ம ரைட்டில் விட்டுருக்கோம். இந்த லைட்டு பத்தாது. உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல, அந்த நேர் தான் போச்சு பாருங்க. அந்த லெஃப்டில் போகுது. நம்புது. இன்னும் உள்ள போகுது. ஓ, அங்கே போகுது. எப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்போ நம்ம வந்து கேமரா வச்சு நம்ம எடுக்கலான்னு பார்த்தா பெரிய கேமரா சும்மா அங்கே இங்கே சொன்ன மாதிரி நேரம் இருந்தால் எல்லாருமே குச்சி விட்டு இடிச்சிருவாங்கன்ட்டு அது அந்த மாதிரி கூடி பண்ணுவோம் போலைங்க. இன்னும் போகுதுங்க. அது கடைசியாக அங்கே பக்கத்து தோட்டத்துலேயே கூட இருந்தாலும் இருக்கலாம். இப்போ நம்ம எண்டோஸ்கோப் கேமராவை நம்ம ஒரு ரேட் ஹவுஸ்குள்ளே விட்டோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அது இடித்து நின்றுச்சு. மண் வந்து அது மேலே பட்டு நமக்கு கிளியராக எந்த இதுவும் தெரில. ஓகே, நம்ம ரேட் ஹவுஸ் எப்படி இருக்குங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அதை வெட்டி பார்த்தோம். வெட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃபீட்டுக்கு போயிட்டே இருக்குது. அதுவும் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகலை. ரைட்டு திரும்புது, லெஃப்ட்டு திரும்புது. கிட்டத்தட்ட ஊருப்பட்ட டைரக்ஷன் மாறி ஒரு 20 ஃபீட்டுக்கு நாங்கள் வெட்டிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். என்னடா இது ஒரு ஸ்டேஜில் இது முடிய மாட்டேங்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரேட் ஹவுஸ் முன்னாடி ஒரு கேமராவை நான் வந்து வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 40 மினிட்ஸுக்கு அந்த பக்கமே போகலை. சரி, கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து பார்க்குறேன், அந்த ரேட் ஹவுஸ் வந்து அந்த ஹோல் வந்து மூடி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் கேமராவை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுலேருந்து ஃபுட்டேஜில் என்ன நடந்ததுன்னு பார்த்தேன். அதை நீங்களும் பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருந்தது. நீங்கள் இப்போ இந்த ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க, அந்த ரேட் ஹவுஸ் முன்னாடி என்ன நடந்ததுன்ட்டு. ஆக்சுவலாக எனக்கே தெரியாது. நான் கேமராவை ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். ரேட் ஹவுஸ் வந்து மூடி இருந்தது. நான் ப்ளே பண்ணி பார்த்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அழகாக உள்ளிருந்து ஒரு எலி வந்து உள்ளிருந்தே அதை வந்து மூடிச்சு. ஸோ க்யூட்டாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் பார்க்கும்போது நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி என்னடா அது இப்படி இல்லாமல் எலி பண்ணுங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் ரேட் ஹவுஸே ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ தான் பார்க்குறேன் ஒரு காட்டுக்குள்ளே. ஸோ எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது வெளியே வரல. நான் 45 மினிட்ஸ் ஃபுட்டேஜ்லேயும் அது வந்து உள்ளிருந்தே அழகாக வந்து அப்படியே மூடிச்சு. ஸோ அது வந்து 20 ஃபீட் மட்டும் இல்லை, அது வந்து இன்னுமே அதோட நெக்ஸ்ட்டு வயல் வரைக்குமே அதோட பாத் அதோட ஹவுஸ் பாத் போயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எலி இருந்ததுனால அது வந்து மூடிடுச்சு. ஸோ அது மூடி இருந்துன்னா கண்டிப்பாக அது ஒரு ரேட் ஹவுஸ், இல்லைன்னா மேபி வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பி அவேர். அந்த மாதிரி போகிற இடத்துல கொஞ்சம் உஷாராயிருங்க. நல்லா மூடிடுச்சுங்க. அப்போ ஏதோ ஒரு எலி தான் வந்து அது மூடி நல்லா உள்ள தெரியுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி. ஆமாங்க, கரெக்டாக அந்த ஓட்டை நேரம். இப்போ எப்படி இதை பார்க்கலாமா? பார்க்கலாங்க. சேவ் பண்ணிடுங்க.